எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பின்னங்களை பற்றியும் பின்னங்களை எப்படி சம் பண்ணுறது, கூட்டுறது, சப்ராக்ட் பண்ணுறது, கழிக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல பின்னங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னம் அது எந்த வடிவத்தில் இருக்கும்? 3/4, 7/8, 10, 11/12 இதெல்லாம் பின்னங்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த பின்னங்களை 3 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம் தமிழில் சொல்லுவாங்க. தகு பின்னம்னா ஒன்றும் இல்லை, 2/3, 5/9, 3/7, 4/9 இந்த வடிவத்தில் இருக்கும். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் செகண்ட் டைப், தகா பின்னம் சொல்லுவாங்க. 4/2, 4/3, 7/5, 3/2. இப்போ இதெல்லாம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஏன் இதை தகு பின்னம் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லணும், இதை ஏன் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லணும்? ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசிக்கணும். என்னென்னா, ஃப்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் மேலே உள்ளது இதை பேர் நியூமரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் தொகுதின்னு சொல்லுவாங்க. கீழே உள்ள பேர் டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பகுதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுற பொறுத்து தான் இந்த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ரெண்டாக பிரிக்கிறாங்க. என்ன கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஃப்ராக்ஷனில் நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டரோட பெருசாக இருக்குதோ, பாருங்கள், 4 இது 9, 3 இது 7. சரிங்களா? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தொகுதியை விட பகுதி பெருசாக இருந்துச்சுன்னா அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், தகு பின்னம். டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் மேலே உள்ளது பெருசாக இருந்துச்சுன்னா அது தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். சரிங்களா? அப்போ இதில் நியூமரேட்டர் பெருசாக இருக்கோ ஆர் ஈக்குவல், சரிங்களா, அதெல்லாம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலலாம் டினாமினேட்டர் பெருசாக இருக்கோ அதெல்லாம் என்னது தகு பின்னம், ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ இந்த தகா பின்னம் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து தான் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் ஒரு ஆப்ஷன் வருது. என்ன அப்படின்னா 4/3, 4 3ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சரிங்களா? அப்படியே பின்னத்தில் எழுதினோம்னா 1 3 4, 4 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 3 3, மீதி என்ன வருது? 1 வருதா? அப்போது 1 3 3, அதை முழு என்ன எழுதிடுறோம். மீதி அதை தொகுதியாக எழுதுகிறோம். எதால் வகுத்தோம்? 3ஆல் வகுத்தோம், அதை பகுதியாக எழுதுகிறோம். இப்போ 4/3ங்கிறது கலப்பு பின்னத்தில் எழுதுனோம்னா 1/3. இப்போ பாருங்கள், இன்னொன்று எழுதுகிறேன் பாருங்கள், 7/5. இப்போ 7 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 5 5, பேலன்ஸ் 2. அப்போது 7ல் ஒரு 5 இருக்குது. 7ல் ஒரு 5 போச்சுன்னா மீதி 2. எதால் டிவைட் பண்ணணும்? 5. அப்போது இது பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தகா பின்னத்துலேருந்து தான் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லேருந்து தான் இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் தமிழில் கலப்பு பின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கலப்பு பின்னத்தை திரும்ப எப்படி தகா பின்னமாக மாற்றுறது? சரிங்களா? அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? இந்த நம்பர் பகுதியில் உள்ள எண்ணை கொண்டு போய் இதால் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 3 3, வர ஆன்சரோட இதை ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? 1 × 3 3, 3 + 1 4, 4/3 வந்துருச்சா? பாருங்கள், 1 2/5, 1 5 5, 5 + 2 7, 7/5. அப்போது ஒரு கலப்பு பின்னத்தை பின்னமாக்க தெரியணும்.
பின்னத்தை கலப்பின்னமாக மாற்ற தெரியணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னொரு நம்பர் கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 2 3/5. அப்போ 2 5s are 10, 10 + 3 13. இப்போ 13 / 5. இப்போ 13 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 5s are 10, மீதி 3/5. ஓகேங்களா? இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு எப்படி சம் பண்ணுறது, எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அதை 2 டைப்பாக கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் வந்து லைக் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. லைக் ஒரே மாதிரி இருக்கிறது. பாருங்கள், பகுதியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். 4 4, 7 7, 5 5. இதெல்லாம் கொஞ்சம் சம் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ ஈஸி. ஏன் ஈஸினா, என்ன சிம்பிள் இருக்குங்க, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் மேலே உள்ள நம்பரை ப்ளஸ் பண்ணி போட்டுறணும், மைனஸ் இருந்துச்சுன்னா மேலே உள்ள நம்பரை மைனஸ் பண்ணி போட்டுறணும், கீழே அப்படியே போட்டோம்னா இங்கே என்ன நம்பர் இருந்துச்சோ அதை அப்படியே போட வேண்டாம். 4னா 2 4 இருந்துச்சுன்னா ஒரு 4 அப்படியே போட்டோம்னா 1 + 2 3 7, 2 + 5 7. இதை டிவைட் பண்ணிக்கலாம். 1/1 is 1. அடுத்து 5, 4 + 3 7. இதை மிக்சடு ஃப்ராக்ஷன் எழுதணும்னா 1 7s are 7, 1 5s are 5, 7ல் 5 போச்சுன்னா மீதி 2, 2/5. 4 - 2 2, 2/7. ஓகேங்களா? இது லைக் ஃப்ராக்ஷனை நம்ம பண்ணுறது. அன்லைக் ஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது. அன்லைக் ஆனால் வேறு பகுதியில் வேறு மாதிரி இருக்கும். 4 8, 5 15, 2 12. அப்போ இந்த மாதிரி எண்களை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒன்று கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவாங்க, இல்லை ரெண்டு நம்பர் இருந்தால் 2 ஃப்ராக்ஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போடலாம். சப்போஸ் 3 ஃப்ராக்ஷன் 4 ஃப்ராக்ஷன் 5 ஃப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த எல்சிஎம் கான்செப்டை நல்லா படிச்சுக்குவோம். எல்சிஎம் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, இந்த பகுதி டினாமினேட்டரில் உள்ள 2 எண்ணுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 4க்கும் 8க்கும் எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா 8 தான் எடுத்துக்கிறோம். அப்போ கீழே பொதுவாக நம்ம என்ன பண்ணிடுறோம், 8ன்னு மாற்றிட்டோம். இப்போ கீழே 8ன்னு மாற்றியாச்சா? அப்போது இங்கே உள்ள இந்த நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், 8ஆக மாற்றணும். இந்த நம்பரை, இந்த 4ங்கிற நம்பரை எதால் மல்டிப்ளை பண்ணால் 8ஆக மாறும், 2ஆல். அப்போ into 2. அப்போ கீழே மட்டும் பண்ணக்கூடாது, மேலேயும் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ இங்கே 4 2s are 8 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ 3 2s are என்னது, 6. ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ்ஸு, இங்கே 8 தான் இருக்குது, இங்கே 8 தான் இருக்குது. அப்போ அதை ஒன்றும் பண்ண தேவையில்ல, அப்படியே நம்ம போட்டுறது தான். 6 + 5 11/8. இப்போ இங்கே மெயினாக ஒரு விஷயம், என்ன விஷயம் பண்ணுறோம்னா, அந்த லைக் ஃப்ராக்ஷன் மாதிரி ரெண்டையும் ஒரே மாதிரி ஆக்குறோம். ரெண்டோட டினாமினேட்டரையும் ஒரே மாதிரி ஆக்கும். இங்கே 8 இருக்கா, இப்போ இங்கேயும் 8 ஆக்குறோம். பாருங்கள், 2வது சம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா புரியும். 5க்கும் 15க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 15 இஸ் த எல்சிஎம். இப்போ இங்கே 15 இருக்குது, இங்கேயும் 15 இருக்குது. அப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இங்கே 5 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 15ஆக மாறும் அப்படின்னு பார்க்கணும். 3ஆல் மல்டிப்ளை. அப்போ 5 3s are. அப்போ கீழே மட்டும் பண்ணிடக்கூடாது. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், மேலேயும் சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ 1/2 இஸ் சேம் 2/4. 2ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 2 2/4. அப்போ இதை ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் அந்த இது சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? அப்போது 2 × 3 6 -7. அப்போ -1/15 இஸ் த ஆன்சர். சரி, இப்போ பாருங்கள், 4 7 4 7 ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 4 7s are 28 இஸ் த எல்சிஎம். சரிங்களா? 28 தான் இதோட எல்சிஎம். அப்போது 4ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 28 ஆகும், 7ஆல் மல்டி. அப்போ கீழேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், மேலேயும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 3 7s are 21, 4 7s are 28 போட்டாச்சு. ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ். அப்போ 7ஐ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 28 வரும், 4ஆல் மல்டி. அப்போ கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 4s are 8. அப்போ 29 / 28. இந்த சம் பாருங்கள், 5 9. 5 9க்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 45 இஸ் த எல்சிஎம். அப்போ 5ஐ 45 ஆக்கணும். எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்.
மேலே லைனை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 5 9s are 45 ஆச்சு. 4 9s are 36 மைனஸ் இங்கே 9 இருக்குது, இங்கே 45 இருக்குது. அப்போ 9 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 45 ஆகும்? 9 5s are 45. 9 into 5 into 5. 2 into 5 10. அப்போ 36ல் 10 போச்சுன்னா 26 divided by 45. அவ்வளோதாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி சம் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது அதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்பர், ஒரு முழு எண்ணையும் ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை எப்படி ஈஸியாக சப்ராக்ட் பண்ணுறது அதையும் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.